சே விஷ்ணு பிரமா 2026க்குள்ளே பிதிக்கி எடுத்து போடுவார் தமிழ்நாடு முழுவதும். சரியா? கணக்கு பார்க்காம அரசியல்வாதி செஞ்ச கூத்துகள் நீதிபதி சேர்ச்சி கோட்டார் வீட்டில் இருந்து இருக்கிய டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் வீட்டில் இருந்து எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனாயிரம் கோடி வச்சுருக்கேன். உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா முடியாது. உங்களுக்கு என்னன்னு தெரியாது. உங்களுக்கு உள்ள வழக்கு அவன் ஏற்றுவான். அதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க கவனமாக. இவர் பூமியில் அத்தனை சேட்டை பண்ணுறவனை பூரா கணக்கு ஏற்றி வச்சுட்டார். நீதிபதி ஜட்ஜி ஐயா, நீதிமான், நீதி அரசர் தண்டனை கணக்கு இன்றைக்கி போட்டார். எல்லா கோட்டாரும் புரிஞ்சுக்கோங்கப்பா. சிட்டி கிராமத்தில் பேப்பர் அடித்த பேப்பர் இவங்களாம் அடித்து விளையாடுதான், அடித்து பூமியை பாழாக்குதான். அப்போ என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரம் நுப்பாட்டணும்ல, நுப்பாட்டாமல் இருந்துக்கோங்க அப்படின்ட்டாரு. ஆனால் நான் செகண்டில் இராணுவ முப்படை வானரப்படை உள்ளே வந்த உடனே பூரா பஞ்சாயத்து போர்டு பெட்டியை பூரா தூக்கி எல்லாம் செக் பண்ணல, பூரா தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவேன் அப்படின்ட்டார். அவர் கணக்கு அதுதான் தப்பு. வேணால் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். நம்மளை மதிக்கலான்னு பார்ப்பார். அந்த ஒரு பார்வை பார்ப்பார். கடவுள் நான் உட்காந்துருக்கேன் பூமியில் கேட்கலை, அப்போ இவ்வளோ பெரிய தப்பு செய்தான். அப்போ அதுக்கு வழியை பார்ப்பார். எப்படி மொத்தமாக தூக்கணும், எப்படி உள்ளே அடைக்கணும், எப்படி செக் பண்ணணும், எப்படி தப்பு செஞ்சவனை பூரா கணக்கு வெளியே எடுக்கணுங்கிற கணக்கு பார்ப்பார். விவசாயம் பண்ணுறவன் ஓடி போயிடுவான். ஓடுறா அப்படின்றவாங்க. அந்த வீடு வச்சுருப்பான், விவசாயம் பண்ணுவான், சாப்பிடுவான், போவான், அன்றாட பிழப்பு, அவன் குடும்பத்தை வாழ்க்கை அவன் ஓடியே போயிடுவான் வீட்டுக்கு. அவனாட்டு இப்போ ஜங்கின்னு போவான். இந்த 2ஆம் நம்பர் பார்க்குறவன் கொத்தனார் வேலைக்கு போகிறவன் வாரவன்லாம் சும்மா துவைச்சி விட்ருவாங்க. கொத்தனார் வேலை பார்க்குறவன் விவசாயம் என்ன தெரியும் அவனுக்கு எந்நேரம் கெட்டட பில்டிங் தான். அவன் சாவந்தண்டியும் பார்த்து பூரா போட்டு அழிச்சிடுவான். இப்போ ஏற்கனவே அழிப்பு நடக்கு, அழிக்கான். 2 நாக்கை விட்டு பூரா பலாயிரம் கோடி வச்சுருக்கவன் பூரா அங்கே 100 கொத்தனாரை தூக்கு, 100 சித்தாலை தூக்கு, சட்டியை தூக்கி ஓடியா போடுங்க, கெட்டடத்தை போடுங்கன்னு ஆதார் ரெக்கார்டு ரேஷன்களை பிதிக்கி எடுத்து போடுவார். பார்த்துக்கோ. ஒழுங்காக பொத்தி போ. எல்லா காலேஜும் மூடப்பார். எல்லாம் கம்பெனியெல்லாம் மூடிடுங்க. கம்பெனி திறந்து வச்சுருந்தீங்க ஆட்டினா அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணல, பஞ்சாயத்து போர்ட்டில் கணக்கு எடுக்கல, உள்ளே தூக்கி கொண்டு போயிடுவார். அதையும் பார்த்துக்கோ. 2ஆம் நம்பர் பார்க்கறதுக்காக நான் பூமியை கொடுத்துருக்கேன். 1 வருஷத்துக்கு வெள்ளாமை மழை பெஞ்சால் குளத்துக்கு கீழே விவசாயத்தில் 2 போனியாக எடுக்கலாம் வெள்ளாமைகள். அடுத்து காய்கறிகள் போடலாம். உயிர் வாழ்றதுக்கு அதுதான் நான் பூமியை கொடுத்துருக்கேன்ருக்காரு. கணக்கு போட்டார். நல்லா புரிஞ்சுக்கோப்பா. சர்ச்சி வீட்டில் கோட்டார் பூரா புரிஞ்சுக்கோங்கப்பா, நான் அழிக்க கொடுக்கல அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் பஞ்சாயத்து போர்டு எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டார். இனிமேல் எறுத்து வரைச்சிருவார். எறுத்து வறுத்த உடனே அடுத்து பஞ்சாயத்து போர்டு சொலக்குன்னு கிடக்கும். உள்ளே மாட்டி கிடப்பான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில். முக்கால்